الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியமான மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் 3 கட்டத்துள்ளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சிருக்கிறார். 3 கட்டம். ஒரு மனிதன்ட பெயர் அந்த 3 கட்டத்துல ஒரு மனிதனுடைய பெயரை கூப்பிட்டு யாருமே அழைக்கவும் மாட்டாங்க. அது மிகவும் பிரதானமான 3 கட்டம். யாருடைய பேரை சொல்ல மாட்டாங்க. அது முதலாவது கட்டம், புள்ள கிடைச்சிட்டா, கிடைச்ச உடனே என்னது புள்ள கிடைச்சிட்டா. எப்ப கிடைச்சிச்சு? புள்ள தூக்கமா பிறந்த உடனே. முதலாவது கட்டம். 2வது கட்டம், மாப்பிள்ள ரெடியா, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா, 2வது கட்டம். 3வது, மையத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிறது. இவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கை. இது 3 உள்ளது. புள்ள, மாப்பிள்ள, மையத்து. இது 3 உள்ளேயும், இந்த 3 கட்டத்திலையும் யாருடையும் பேரை சொல்றல்ல, யாருடையும் பேரை சொல்றல்ல. இந்த ஹாஜியார் எத்தனை மணிக்கு அடக்குறேன் யாரும் கேட்கறல்ல. மையத்தை எத்தனை மணிக்கு அடக்குறேன், ஜனாதா அறிவித்தல். மையத்துடைய எத்தனை மணிக்கு அடக்குறை, எத்தனை மணிக்கு குளிப்பாற்றை, மையத்து. மாப்பிள்ள வரலையா இன்னும், புள்ள எத்தனை மணிக்கு கிடைச்சிச்சு. இந்த 3 கட்டத்திலையும் பெயர்கள் மாறும். அன்பான சகோதரர்களே, இதுல மிகவும் ஆரம்ப கட்டம் தான் புள்ள. அதாவது ஒரு மனிதன் குழந்தையாக உலகத்துல பிறந்து அவன் மாப்பிள்ளையா வரும் வரைக்கும் அவன் மற்றவர்களுடைய பராமரிப்புக்கு கீழே, பெற்றோர்களுடைய, அதாவது சகோதர சகோதரிகளோட என்ன செய்வான், அண்டி வாழ்வான். இது முதலாவது கட்டம். 2வது, இவர் மாப்பிள்ளை ஆயின உடனே இவர் சில பொறுப்புகளுக்கு வராது. இவருக்கு ஒரு மனைவி, இவருக்கு புள்ளே, இப்படி 2 கட்டம் நீக்கி 2 சைடு. அன்பான சகோதரர்களே, இந்த முதலாவது சைடு சாலிஹானவராக ஆகினால் 2வது செக்ஷனும் சாலிஹாக மாறும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம், 3 விஷயங்களை பார்க்கறாங்க கண்கூடாக. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணில் வாழக்கூடியவங்கல்ல நாத்தன் மிகப்பெரிய அறிஞர் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதிர் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி நீண்ட சரித்திரம். இதுல ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமும் கதிர் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போன உடனே இவங்க 2 பேருக்கும் பசி வருது, தாகம் வருது. என்ன செய்யறாங்க, ஊர் மக்கள்கிட்ட ஏதாவது குடிக்கிறதுக்கோ திங்கிறதுக்கோ தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅபவ் அய்யுதையிஃபூஹுமா. அவங்க என்ன செய்யல, குடிக்கிறதுக்கோ திங்கிறதுக்கோ கொடுக்கல. அவங்க என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமும் கதிர் அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊரை விட்டும் திரும்பி வரக்கூடிய நேரத்துல ஊருடைய எல்லையில பாக்குறாங்க, ஒரு சவரொண்டு அப்படி இடிஞ்சு புல பாக்குது, ஒரு சவரொண்டு அப்படி கீழே புல பாக்குது. கதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த சுவத்தை அப்படியே நேராக்குறாங்க. என்ன செய்யறாங்க, அப்படியே நேராக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஊர்வாசிகள் ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணியும் தரல, நீங்க போயிட்டு அந்த ஊர்வாசிகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களே. பின்னால நீண்ட சரித்திரம். பின்னால கதிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த செவரை நான் ஏன் நேராக்கினேன்னு சொன்னா, அந்த செவர் புலூர் இடமிக்கு தானே, அந்த இடத்துல ஒரு புதையல். அந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சம்பவம், ஒரு புதையல் இருக்குது. இந்த செவர் உடைஞ்சு புழுதுட்டேன்னு சொன்னா அந்த புதையலை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக ஆகும். இந்த புதையல் யார் தெரியுமா, லிகுலாமைனி யதீமைனி, உம்மா வாப்பா இல்லாத அநாத 2 குழந்தையுடைய சொத்து. அநாத 2 குழந்தையுடைய சொத்து. அந்த செவர புழுந்துட்டா இந்த அநாதைகள் வளர்ந்து வளரக்கூடிய காலத்துல அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான், உங்களுக்கான ஒரு கன்ஸ், உங்களுக்கான ஒரு
புதையல் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. இவங்க போனாலும் தேடி பிடிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? சுவர் இடிஞ்சு விழுந்துட்டுண்டா. இப்ப இவங்க நேராக்கி வைக்கிறாங்க. அந்த இடம் கிளியரா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அந்த 2 குழந்தைகளுக்கும் பின்னால அறிவிச்சு கொடுக்க இருக்கிறான். அதனால கதிர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை கிளியர் பண்றாங்க. கிளியர் பண்ணிட்டு சொல்றாங்க, அந்த 2 குழந்தைகளுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் நான் ஏன் தெரியுமா பண்றேன்? வகான அபூஹுமா சாலிஹா, அவங்களோட உம்மாவும் வாப்பாவும் சாலிஹான மனிதர்கள். உம்மா வாப்பா ஒழுங்கா வளர்த்திக்கிறாங்க, உம்மா வாப்பா சாலிஹான நல்லவர்கள். அதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு இந்த ஹெல்ப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்றாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, நீங்க தொழுந்தா புள்ள தொழும், நீங்க குர்ஆன் எடுத்தா புள்ள குர்ஆன் எடுத்து ஓதும், நீங்க நல்ல அக்லாக்கோட இருந்தா புள்ளைக்கு அல்லாஹ் தஆலா நல்ல அக்லாக் நசீபாக்குவான், நீங்க சரியில்லாட்டி புள்ளையும் அதே மாதிரி தான் வரும் என்பது தான் இந்த ஆயத்துடைய கருத்து. அன்பார்ந்த மேலாண் சகோதரிகளே, இது குழந்தை கிடைச்சதுல இருந்து அந்த குழந்தை எப்படி சாலிஹான குழந்தையாக வளர்க்கிறது? 1194 ஹிஜ்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போயிட்டு 180 வருஷத்துக்கு பிறகு ஒரு வரலாறு பதிவு செய்யறாங்க. ஒரு தம்பதியினர் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு மனிதர், இவர் திருமணம் செஞ்சு இவருக்கு 2 புள்ள கிடைச்சது. வரலாறுல பதிவு செஞ்சுக்கிறாங்க. முதலாவது புள்ளையோட பேர் அஹ்மத், ஹிஜ்ரி 191 பிறக்கிறாரு. 2வது புள்ளையோட பேர் முஹம்மத், 194 பிறக்கிறாரு. மேலான சகோதரர்களே, 2வது குழந்தை முஹம்மத் பிறந்ததன் பின்னால கொஞ்சம் காலத்துல வாப்பா மௌத்தா போறாரு. வாப்பா தன்னுடைய மனைவிய எப்படி சாலிஹான தீனோட வளர்த்திக்கிறாரு. அதனால மனைவி என்ன செய்யறா? அவளும் சாலிஹானவளாக, தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய குழந்தையாக, துஆவுடைய தாயாக, சொல்லக்கூடிய தாயாக அவர் என்ன செஞ்சுக்கிறாங்க? அந்த கணவர் விட்டுட்டு போறாரு. அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, இந்த முஹம்மத் 2வது புள்ள, இவருக்கு 3 வயசு. ஹிஜ்ரி 197 கண் பார்வை இல்லாம போகுது. என்னது? கண் குருடாக போகுது. இந்த நேரத்தில் இந்த தாய், சாலிஹான தாய், கையேந்திரார். 2 பேரையும் தூங்க போட்டுட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்திரார். யா அல்லாஹ், என்னுடைய கணவரும் இறந்துட்டாரு, மௌத்தா போயிட்டாரு, இந்த 2 பிள்ளையையும் நான் பராமரிச்சு வளர்க்கிறேன். அது ஒரு சோதனை. 2வது சோதனை என்ன? என்ற 2வது மகன் முஹம்மத் கண் பார்வை போயிட்டு, அந்த முஹம்மத் நான் வேற ஒன்னும் கேட்கல, அந்த முஹம்மத் கண் பார்வையை திருப்பி கொடு, நான் நியத்து வச்சிருக்கிறேன், இவர் ஒரு பெரிய ஒரு ஆலிமாக அறிஞராக ஆக்கணும் என்று நியத்து வச்சிருக்கிறேன். அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, இவர் துஆ கேட்டுட்டு அப்படியே தூங்குறான். தூக்கம் போகுது. தூக்கத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்து சொல்றாங்க, யா ஹாதிஹி, ஏ பெண்ணே, கத் ரத்தல்லாஹு அலா இப்னிகி பஸரஹு, உன்னுடைய மகன் முஹம்மதுடைய கண் பார்வை அல்லாஹ் திருப்பி தந்துட்டான். எலும்பி பார்க்கிறா, அந்த முஹம்மத் 3 வயசு புள்ளைட கண் பார்வை திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துட்டான். எதுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பிகஸ்ரதி துஆஇக், நீ அதிகமாக துஆ கேட்டாய் தானே, அது அல்லாஹ் கபூல் செஞ்சு அப்படி தந்துட்டான். அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, அந்த முஹம்மத் யார் தெரியுமா? இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு தெரியாத யாரும் நிக்கிறாங்களா? இமாம் புகாரி. தாய் எப்படி வளர்த்திக்கிறார்? எப்படி துஆவோட வளர்த்திக்கிறார்? மேலான சகோதரர்களே, அஹ்மதையும் முஹம்மதையும், இமாம் புகாரியோட பேர் வந்து முஹம்மது இப்னு இஸ்மாயில், இமாம் புகாரியோட வாப்பட பேர் இஸ்மாயில். 2 பேரும் ஹஜ்ஜி கொண்டு போறா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாயுடைய அந்த வளர்ப்பை பாருங்க. 1,00,000 சஹீஹான ஹதீஸும் சஹீஹ் இல்லாத 2,00,000 ஹதீஸையும் பாடமாக்குறாங்க. தூங்குறாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாம் புகாரியுடைய கனவுல வந்து என்ன செய்யறாங்கடா, இமாம் புகாரிக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த விசிறியால் இப்படி செய்யறாங்க, கொசுக்கள் ஒன்றுமே கிட்ட வராம இருக்கிறதுக்கு இப்படி செய்யறாங்க. பின்னால் அந்த கனவுடைய விளக்கம் கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாதுகாப்பீங்க. மேலான சகோதரர்களே, 7000 சொச்சம் ஹதீஸை கொண்ட அந்த புகாரியுடைய அந்த கிதாபை கோர்வை செய்யறாங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட அந்த விளக்க நூல்கள் இந்த புகாரிக்கு என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய வளர்ப்பு? தாயுடைய வளர்ப்பு. அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, இப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
மௌத்தா போன நேரத்துல காலிப் இப்னு ஜிப்ரீல் ரஹ்மஹுல்லாஹ் சியர் அலாமின் நுபலால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்க அறிவிக்கிறாங்க, இமாம் புகாரி மௌத்தா போன உடனே எல்லா மக்களும் சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ஆயுள இமாம் புகாரிக்கு கொடுத்துட்டு என்ன மௌத்தாக்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு ஒரு நல்ல மனிதராக உலகத்துல வாழ்ந்துட்டு போனார். நாங்க உலகத்துல சாதிக்கிற சாதனை இன்னைக்கு எத்தனையோ சாதனை, சந்திர மண்டலத்துக்கு போனாங்க, ராக்கெட்ல பறந்தாங்க, ஆகாய ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு பாஞ்சாங்க, எத்தனையோ சாதனைகளை பேசுறோம். அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, சரியான சாதனை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை நிக்கிறாங்க, 2 ஜனாசாக்கள் எடுத்துக்கொண்டு போகப்படுது. முதலாவது ஜனாசா கொண்டு போன உடனே ரசூலுல்லாஹ் வஜபத் என்றாங்க. 2வது ஜனாசா கொண்டு போன உடனேயும் வஜபத் என்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 2 ஜனாசாவுக்கும் வஜபத் என்றீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது ஜனாசா போன உடனே நீங்க சொன்னீங்க நல்ல ஒரு மனிதர், சாலிஹான மனிதர் மௌத்தா போய்ட்டாரு என்று சொல்றீங்க, அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கிட்டார். 2வது ஜனாசா போக்கல சொன்னீங்க ஒரு முசீபத் உலகத்தை விட்டு போகுதே என்று சொன்னீங்க, அல்லாஹ் அவருக்கு நரகத்தை வாஜிபாக்கிட்டார்னு சொன்னாங்க. அதனால அன்பார்ந்த மீனான் சகோதரர்களே, நாங்க வாழக்கூடிய சமயத்துல உள்ளத்தால எங்களை நேசிக்கக்கூடிய, எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய மனிதர்களை நாங்க உருவாக்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செஞ்சுட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்துல அந்த கபர்ல இருந்து பல நாட்கள் மிகப்பெரிய ஒரு வாசம் வீசிக்கொண்டே இருந்தது என்பதாக காலிப் இப்னு ஜிப்ரீல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்யறாங்க. அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, இது ஆகம் மிக பிரதானமான கட்டம். 2வது கட்டம் மாப்பிள்ள புள்ள, அடுத்த மாப்பிள்ள. இன்றைக்கு நாங்க திருமணங்களை இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு உலகத்தில் நடக்கிற திருமணங்களும் 4 விஷயங்களை கொண்டு அமைஞ்சிருக்கு. ஒன்று பணத்துக்காக, ஒன்று அழகுக்காக, இன்னொன்று வம்சாவளிக்கு அந்தஸ்துக்காக, இன்னொன்று தீனுக்காக. கடைசியா தீன சொன்னாங்க. தீன சாய்ஸ் பண்ணினா ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தேதால் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்வார். அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, இன்னைக்கு எப்படி நாங்க எங்களுடைய நிக்காஹ்களை சாய்ஸ் பண்றோம்? மாப்பிள்ள பொண்ணை நாங்க எப்படி சாய்ஸ் பண்றோம்? நபியுடைய காலத்துல இருந்த ஒரு சஹாபி தான், அவசரமா முடிச்சுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ், ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு, கட்ட சஹாபி. இந்த சஹாபிய பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பாங்க, அலா ததஸவ்வஜ் யா ஜுலைபீப், ஜுலைபீபே நீங்க கல்யாணம் முடிக்க மாட்டீங்களா? அந்த நேரத்துல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, மை யுஸவ்விஜுனி யா ரசூலல்லாஹ், எனக்கு யார் ரசூலுல்லாஹ் பொண்ணு தர போறாங்க? எனக்கு யாரு பொண்ணு தர போறாங்க? ஏன் காரணம் என்ன? உலக ரீதியாக அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஆனா தீன் ரீதியாக 4 குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. சாஹிபு திக்ரில்லா, எப்பயுமே திக்ரோடு இருப்பாங்க. லா யகீபு அனிஸ் ஸஃபில் அவ்வல், பாங்கு சொன்னா முன் ஸஃப்ல வந்து இருப்பாங்க. லா யகீபு அனில் கஸவாத், எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொள்வாங்க. யுக்ஸிருல் ஜுலூஸ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட அதிகமாக இருப்பாங்க. இதுதான் அவங்களோட தீன் குவாலிஃபிகேஷன். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு முடிச்சுட்டாரு. யாரப்பா சொன்னாங்க? ஜுலைபீபை பார்த்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு முடிச்சுட்டாரு. இந்த நேரத்துல ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு அன்சாரி சஹாபி வந்து சொல்றாங்க, அன்சாரி சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மகள் எனக்கு திருமணம் செஞ்சிட்டாங்களே. அன்சாரி சஹாபி வந்து சந்தோஷத்துல, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கா மனசால திருமணம் செஞ்சிட்டாரு? அந்த நேரத்தில் சொன்னாங்க, எனக்கு இல்ல, ஜுலைபீப்க்கு முடிச்சு கொடுக்கணும். கொஞ்சம் பின்வாங்கினாரு. சொன்னாரு, அப்படி என்றா அவங்களோட என் வைஃபோட கொஞ்சம் மஷூரா பண்ணணும். சரி மஷூரா பண்ணுங்க. போறாங்க, அங்க மஷூரா நடக்குது. ஜுலைபீப்க்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க மஷூரா நடக்குது. அன்பா அந்த மேலான சகோதரர்களே, இந்த மஷூராவை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மகள் என்ன சொன்னா, அத்தருத்துன அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரஹு, ரசூலுல்லாஹ் பேசின ப்ரொபோசலை நீங்க தட்ட பாக்குறீங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார திருமணம் செய்ய சொன்னாங்களோ அந்த ஜுலைபீபை கல்யாணம் முடிக்க நான் தயார், உங்களோட மஷூரா எனக்கு தேவையில்லை. அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, முடிச்சு வைக்கிறாங்க. அவங்க 4 குவாலிஃபிகேஷன்ல ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன? எந்த யுத்தமா இருந்தாலும் பாஞ்சி போவாங்க. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் யுத்தத்துக்காக அழைக்கப்படுது. போறாங்க யுத்தத்துக்காக. போய் யுத்தம் முடிஞ்சு முஸ்லிம்கள் வெற்றி பெறாங்க. இந்த நேரத்துல சஹாபாக்கள் சுஹதாக்கள் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மைதானத்துல எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாங்க. போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன ஏதாவது காணமாவிட்டா என்ன தேடுறீங்க? சொன்னாங்க, அஃபிது ஜுலைபீப்,
இந்த ஜுலைபீப காணல. மேலான் தேடி தேடி போறாங்க. ஒரு இடத்துல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு 7 குஃபார்களை கொலை செஞ்சு ஷஹீதா வைக்கிறாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையில கிட்ட போய் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்து மடியில வச்சு சொல்றாங்க, ஹாதா மின்னி வ அன மின்ஹு. இந்த ஜுலைபீப் ஏண்டால், நான் ஜுலைபீப்ல இருந்து உள்ளவன். இன்றைக்கு நாட்டு பிரைம் மினிஸ்டரோட ஒரு போட்டோ எடுத்தேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம். ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு, இவர் எங்கட ஆள் தான் சொன்னா எவ்வளவு சந்தோஷம். மேலான சகோதரர்களே, பிரைம் மினிஸ்டர் அல்ல, முழு உலகத்துக்கும் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஜுலைபீப் ஏண்ட ஆளுன்னு சொல்றாங்க. தன்னுடைய கரத்தால் எடுத்து கபூர்ல வைக்கிறாங்க. வச்சிட்டு அவர்களுடைய மனைவிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ப்ரொபோசலை கபூல் செஞ்சு ஜுலைபீப கல்யாணம் முடிச்ச மனைவிக்கு துஆ செய்றாங்க. எப்படி? அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சப்பா, யா அல்லாஹ் அவளுடைய வாழ்க்கையை பரக்கத்தாக கைராக ஆக்கிடு. அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, அதற்கு பின்னால பெரும் பெரும் சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க அந்த மனைவிய அந்த பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு. ஏன்? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாங்க. சில ரிவாயத்துல வருது, நபி ஸல்லல்லாஹு அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்னால அந்த பெண்மணியை ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு செல்வந்த பெண்மணியாக அல்லாஹ் மாத்தினார். காரணம் என்ன? பேசிக் என்ன? தீன். நாளில பேசிக் தீன். கேரளால ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்பான சகோதரர்களே, கட்டுரை ஒரு கம்பெனியில மேனேஜிங் டைரக்டர் எம்டி, அவர் என்ன செய்யறாருன்னா, திருமணத்துக்கு அவருக்கு கல்யாணம் பேசி ப்ரொபோசல் எல்லாம் என்ன செஞ்சுட்டு சரியா ஆயிட்டு இப்ப பொண்ணை பார்க்க வாராரு. வந்து பெண்ணோட பேசுறாரு, சில விஷயங்களை பேசுறாரு. நீ எங்க படிச்சீங்க அது இதெல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, உங்களை எனக்கு திருமணம் செய்யறதுக்கு விருப்பம். அவன் சரி என்று சொன்னான். சொல்லிட்டு அவ சொன்னா, நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். கேட்கவா? கேளுங்க. பக்கத்துல இருந்த குர்ஆன் எடுத்து கொடுத்து சொன்னா, இதுல சில வசனங்களை ஓதி காட்டுங்க. சில வசனங்களை ஓதி காட்டுங்க. நான் யாருக்கும் குர்ஆனை தர மாட்டேன். இப்ப என்ன செய்யறாங்க, எம்டி கையில கொடுத்தோடனே மேனேஜிங் டைரக்டர் கையெல்லாம் நடுங்குது, வேர்வை போடுது. காரணம் என்ன? குர்ஆன் ஓத தெரியா. அவர் சொன்னா பிரச்சனை இல்ல, உங்களைய கல்யாணம் முடிக்க ரெடி. ஆனா ஒரு கண்டிஷன், எப்ப குர்ஆனை பார்த்து ஓதி வாரத்துக்கு பழகுறீங்களோ அப்ப நான் கல்யாணம் முடிக்கிறேன். எப்படி வளர்ப்பு குர்ஆனோட. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அடிப்படையே ஒரு குர்ஆனோட போகுது. இன்றைக்கு எல்லாம் கேட்கிறோம். ஒரு திருமணம் செய்யக்கொள்ள என்ன தொழில் செய்யறாரு, எங்க இருக்கிறாரு, சொந்த ஊடா கூலி ஊடா, என்ன செய்வீங்க எல்லாம் கேட்கிறோம். யாராலும் கேட்கிறோமா? மாப்பிள்ள தொழுறவரா? மாப்பிள்ளை குர்ஆனோத தெரியுமா? மாப்பிள்ளைக்கு முழுக்குடைய ஃபர்லு தெரியுமா? யாராலும் கேட்கிறோமா? அன்பான சகோதரர்களே, 2003 ஒரு அதாவது புத்தளத்தில் ஒரு ஜமாத் வேலை செஞ்ச நேரத்தில் எங்களோட வந்த ஒரு வயசாளி உண்டு, சாலிஹான மனிதர். அவர் சொல்லுவார், ஏண்ட 5 பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தது தொழுவாளிக்கு என்றுவார். ஐல கடைசி மவளுக்கு ப்ரொபோசல் ஒன்று வந்துச்சு. அந்த நேரத்தில் கொண்ட வாப்பைட்டு நான் சொன்னேன், உங்களோட மவனை பத்தி கொஞ்சம் நான் தேடி பார்க்கணும், ஒரு கிழமை டைம் ஒன்று தாங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். அன்பான் சொல்ல, அவர் ஹயாத்தோட இருக்கிறாரோ இல்லையோ தெரியா. அவர் சொன்னார் எப்படின்னா, ஒரு கிழமைக்கு போறோம், யாரு கொண்ட வாப்பா, இந்த மாப்பிள்ளையோட வாப்பா கால் பண்றாரு. என்ன தேடி பார்த்துட்டீங்களா? தேடி பார்த்தேன். உங்களோட மவன் காஃபிர் இல்லையா? உங்களோட மவன் காஃபிர், எப்படி கல்யாணம் முடிச்சுட்டு? இவர் சொன்ன, எங்களோட மவனோட பேர் அஸ்லம், அவரை ஹத்தனா எல்லாம் எடுத்து எப்படி நீங்க காஃபிர்ன்றீங்க? அஸ்லமா ஐக்கணும், ஆனா அவருக்கு இஸ்லாம் இல்ல, அவர் ஜும்மா மட்டும் தானே தொழுகிறாரு. அந்த காஃபிருக்கு பேத்து நான் எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறேன்? சரிதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு வேணும்னு தொழுகை விட்டாரோ பக்கத்து காஃபிர், அவன் காஃபிர் ஆவிட்டான். யாராலும் தேடுறோமா இப்படி? சுப்ஹானல்லாஹ். இதுதான் எங்களுடைய பேசிக், இதுதான் தீனுடைய பேசிக். அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, அதனால தீன் அதுவும் முக்கியம். மற்றவைகள் பணங்கள் செல்வங்கள் அந்தஸ்துக்கள் ஈக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா மெயினாக தீனோட ஈக்கணும். அப்பதான் எங்களுடைய வாழ்க்கை என்னது சீராக அமையும். 2வது கட்டம் மாப்பிள்ளை. இப்ப மாப்பிள்ளை சாய்ஸ் பண்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றதுக்கும் போதா, நேரம் போதா. மாப்பிள்ளை சாய்ஸ் பண்ணப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நிக்கா ப்ரொபோசல் ஆயிட்டு அல்லாஹ் அந்த நிக்கால பரக்கத் செய்வானாக. மேலான சகோதரர்களே, ஒரு பெண் ஒரு 2 விஷயங்கள் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு கொள்வது. கணவனாக வந்தவர் தன்னுடைய பெண்ண, தன்னுடைய மனைவியுடைய முழு அழகும் அந்த கணவருக்கு தான்.
ரோட்ல போற வாரவங்களுக்கோ அந்நியவர்களுக்கோ அல்ல. அன்பான மேலாண் சகோதரர்களே, அதுல மிகவும் பிரதானம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண்கள் ஃபிட்டா உடுத்திக்கொண்டு, என்னது ஃபிட்டா உடுத்திக்கொண்டு மேனி தெரியுற மாதிரி ரோட்ல திரிவாங்களோ, லா யதுகுல்னல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, சுவர்க்கத்துடைய வாசமும் கிடைக்காது. ஒரு மனிதர் 100 வருஷம் நடந்தா எவ்வளவு தூரம் நடப்பாரோ அந்த அளவுக்கு சுவர்க்கத்துடைய வாசம் அடிக்கும் என்னாங்க. அந்த வாசம் கூட இந்த பெண்மணிகளுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? நரகவாதி. இதே என்னுடைய மனைவி அந்த இடத்துல வச்சு பாருங்க, அப்படியா உடுத்துட்டு போறா. நபி அவங்க சொன்னாங்க, ஐயுமம்ரஅத்தின், எந்த பெண் இஸ்தஅதரத், நல்ல சென்ட் அடிச்சு கொண்டு ஆம்பளையில கடந்து கொண்டு போயிட்டு அந்த சென்டால ஆம்பளை எல்லாம் திரும்பி பார்த்தா ஃபஹியதானி, அவ விபச்சாரி என்றாங்க. இன்றைக்கு யாராவது உங்களோட பொம்புல உங்களோட மனைவி எல்லாம் பேசிக்கொள்றாங்க, கெட்ட நடத்தை உள்ளவளாக அப்படி என்று சொன்னா எவ்வளவு கோபம் வரும். நபியவங்க சொல்றாங்க பார்த்து. அதனால மேலாண் அவர்களே, இப்படியான விஷயங்கள் இது பெண்களுடைய விஷயங்கள்ல. இதனால தான் சில பயான்கள்ல பேச முன்னாலே என்னுடைய ஒரு ஆசை என்ன தெரியுமா? லேடிஸ்க்கு ஒரு இடம் ஒதுக்கி பொண்ணையும் பொண்ட ஃபேமிலியுடைய பொண்ட உம்மா எல்லாத்தையும் கூட்டி வரணும். இங்க நிக்காவுடைய பயான்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு, நாங்க ஷோர்டேஜ் திண்டாச்சு, அதோட எல்லாம் முடிஞ்சு. வீட்டுக்கு போயிட்டு சொல்லி கொடுங்க, மகளுக்கு சொல்லி கொடுங்க, அதாவது மவளுக்கு சொல்லுங்க, மருமவளுக்கு சொல்லி கொடுங்க, இப்படித்தான் நடக்கணும், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிக்கிறாங்க, இப்படி ஹதீஸுக்கு மாப்பிள்ளையோட எப்படி நடக்கணும், நீங்க சொல்லி கொடுங்க. மேலான சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, இதை நபி அவங்க என்ன சொன்னாங்கன்றா, ஒரு ஆம்பளைய பத்தி சொன்னாங்க. என்ன ஆம்பளைண்டா? தயூஸ். தயூஸ் என்ன? சஹாபாக்கள் கேட்டாங்க, புதிய ஒரு அதாவது லஃப்லா இருந்துச்சு, புதிய ஒரு சொல்லா இருந்துச்சு. யார் சொல்லலாம்? மணி தயூஸ். தயூஸ் என்றா யார் சொல்லலாம்? உங்களோட வைஃப் நல்ல ஃபிட்டா உடுத்து மத்த ஆம்பளைக்கு காற்றமாய் போனா நீங்க அதை பார்த்துக்கொண்டு ஒன்றுமே ரோசம் இல்லாம இருக்கிறீங்களே. நல்ல சென்ட் அடிச்சுட்டு போனா அதை கண்டும் காணாதமா இருக்கிறீங்க. மஹரம் இல்லாத ஆண்களோடு எல்லாத்தோடையும் பேசுறா, நீங்க சும்மா இருக்கிறீங்க. ரோசம் கெட்ட ஆம்பளை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, கியாமத் நாள்ல சில மனிதர்களை அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு மன்னிச்சிடுவான், அவன் இரக்கத்தை கொண்டு. ஆனா 3 பேரை மன்னிக்கவே மாட்டான். அதுல ஒருத்தர் தான் ரோசம் இல்லாத ஆம்பளை என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொரு ஹதீஸ் சொன்னாங்க, இவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அல்லாஹ் பயந்து கொள்ளணும். எங்களுடைய மனைவியை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள்ல கேட்பான். நாங்க சாலிஹான ஒரு மனைவியாக அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், எவ்வளவு ஒரு ஆழமாக சொல்றார். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்க உங்க மனைவிக்கு ஆட, உங்க மனைவி உங்களுக்கு ஆட. ஆடேண்டா எங்களுக்கு பொருத்தமான ஆடை உடுக்கணும் இல்லையா? இந்த இடத்துல நான் ஜுப்பா போட்டு கொண்டு உட்கார்ந்து பயான் பண்றதுக்கு நீங்க எல்லாம் பாத்துக்கீங்க. இதே இடத்துல நான் டி ஷர்ட் உண்டு நல்ல டெனிம் உண்டு அடிச்சுட்டு பயான் பண்ண யாராவது கேட்பீங்களா? எனக்கு பொருத்தம் இல்லாது, இந்த இடத்துல எனக்கு அது பொருத்தம் இல்லாத ஆடை. அதே போல எங்களுடைய மனைவி எங்களுக்கு பொருத்தமானவளாக, அந்த மனைவிக்கு எதை சொல்லணுமோ, தீன் எதை சொல்லுதோ, ஆடைன்றது நிறைய கருத்துகள் இருக்குது. இது சம்பந்தமாக ஒரு ரிசர்ச்சே பண்ணிக்கிறேன் மேலாண் சகோதரர்களே. ஆடை என்று சொல்றது எப்படி சொன்னா, இன்றைக்கு ஒரு மனுஷன் வெக்கமுள்ள ஒரு மனிதன் வீட்டுல இருந்தாலும் ஒரு ஷோர்ட்ட சரி உடுத்து கொண்டு இருப்பான், ஆடை இல்லாம இருப்பாங்களா? இதே போல மனைவியோட இருக்கணும், மனைவியோட பேசணும். இதான் சைக்காலஜில சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு சராசரி ஒரு நாளைக்கு 20,000 வேர்ட்ஸ் பேசணுமா? 20,000 வேர்ட்ஸ் ஒரு பெண்ணுக்கு பேசணும். அதை நீங்க தான் பேசணும். நீங்க பேசாட்டி வேற யாராலும் பேசிட்டு போயிடுவாங்க. அப்ப நீங்க கால் எடுத்த என்ன சொல்லும் போன்ல, வேறொரு தொடர்பில் உள்ளார் சொல்லுதானே, இப்ப பிஸி வெயிட்டிங். நீங்க பேசாட்டி வேற யாராலும் பேசிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க தான் பேசணும். அன்பான மேலாண், அது ஒரு சைக்காலஜி. 20,000 வேர்ட்ஸ் பேசணும், பேசாட்டி யாரோட சரி பேசுவாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாக கொடுத்திருக்கிறது. அதனால அன்பான மேலாண் அவர்களே, எங்களுடைய மனைவியை அரவணைக்கணும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சு கொள்றேன். 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒரு சாலிஹான பெண்மணி நீங்க வளர்த்திக்கிறீங்க எப்படி தெரியுமா? இதா நதர இலைஹா சர்ரத்துஹு, பார்த்தாலே சந்தோஷம் வரும், பார்த்தாலே சந்தோஷம் வரும். இல்லாட்டி சிலவங்க சொல்ற மாதிரி பார்த்தாலே பேய் பிசாசிய பாக்குற மாதிரி, அப்படி வரக்கூடாது. எப்படி வரணும்? பார்த்தா சந்தோஷம் வரணும்.
என்னது வைதா அமரஹா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னா அத்தாஅத்துஹு செஞ்சு கொடுப்பா. வைதா காப அன்ஹா நீங்க இல்லாத நேரத்திற்கு ஹஃபிதத்துஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹி இவருடைய சொத்தை பாதுகாப்பா, அவள் பத்தினியாயிப்பா. 3 அடையாளங்களையும் சொன்னாங்க. அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, இந்த 3 அடையாளங்களும் நாங்க பார்த்த சந்தோஷம் வரல என்று சொன்னா அந்த ஹதீஸுடைய ஆப்போசிட் என்ன? பார்த்து சந்தோஷம் வரலன்னா உங்களுடைய மனைவிக்கு ஏதோ குறைச்சல், தீனுடைய ரீதியாக ஏதோ குறைச்சல் இருக்குது. நாங்க அக்குரோனியில ஜமாத் வேலை செஞ்ச நேரத்துல ஒரு பள்ளி ஒன்றுக்கு, அதாவது ஒரு பொங்கல் ஒரு பள்ளி ஒன்றுக்கு ஜமாத் போட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல போன உடனே அங்க இருக்கிற மாதின்னு சொன்னாரு, இந்த பள்ளியில கொஞ்சம் ஜின் பிரச்சனை இருக்குது, அதனால நைட்டுக்கு ஒன்றுக்கு போகணும், கொஞ்சம் உள்ளுக்கு போகணும், போறேன்னு சொன்னா வேறொருத்தரோட தனிய போவானாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எல்லாமே பயந்துட்டாங்க. நைட் பெய்து இறங்குறதே மகரிப்க்கு. இப்ப எல்லாத்துக்கும் பயம். இப்ப எல்லாம் ஒன்று கூடி பேசக்கூடிய நேரத்துல பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்ப எல்லாம் ஜின் கதையும் பேய் கதையும் பயந்து இருக்கிற நைட். இப்ப தூங்க முன்னால எல்லாரும் கிட்ட போட்டு இப்ப பயம் பேசக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஜின் கதையை சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, எனக்கிட்ட 26 வருஷமா ஒரு ஜின்னி. அப்ப ஜமாத்து ஒருத்தர் கேட்டாரு, அப்ப நீங்க ஜின் வைத்தியம் சரி செய்யறீங்களா? இல்ல இல்ல பொண்டாட்டிய சொன்னாரு. எத்தனை வருஷம்? 26 வருஷமா. வயசு பெய்த்தும் என்னது சங்கத்தான், வயசு பெய்த்தும் ஒரு மாமி 3 மருமவன். 1வது மருமவனை வெளியில கூட்டி போன, ஜொகிங் போனா. போகக்கூடிய நேரத்துல ஒரு கிணல் ஒன்றை தாண்டிட்டு போகல, மாமி பாஞ்சிட்டான். மூத்த மருமகன் என்ன செஞ்சாரு, பாஞ்சு ஒரு மாமியை பிடிச்சி எடுத்து என்ன செஞ்சாரு, காப்பாத்திட்டாரு. காப்பாத்தி வீட்டுக்கு வாராரு. வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் கதவு திறக்கிறாரு மூத்த மருமகன். முன்னுக்கு ஒரு பல்சர் பைக், அதுல எழுதிக்கு மாமி என்ன செஞ்சிருக்கிறா, மாமிய காப்பாத்தினதுக்காக என்னது ஒரு கிஃப்ட். யாருக்கு? மூத்த மருமகனுக்கு. 2வது நாள் 2வது மருமகனோட போறா, அதே மாதிரி நடக்குது. அவருக்கும் ஒரு பல்சர் பைக். 3வது மருமகனோட போறா, பாஞ்சா 3வது மருமகன் பார்த்தா பைத்தியமோ தெரியாது, அவர் பைத்திட்டாரு. பார்த்தா அதுல மாட்டி அவ மவுத்து. அடுத்த அண்டு கதவை திறந்து பார்க்கிறாரு, கேடிஹெச் வேணும். மாமிய பாதுகாத்த 2 பேருக்கும் பல்சர் பைக், மாமிய சாவடிச்சவருக்கு கேடிஹெச் வேணும். தொடர்ந்து பார்த்தா ஐல எழுதி வைக்குது, மாமிய கொண்டதுக்கு மாமாட்ட இருந்து பிரைஸ். மாமிய கொண்டதுக்கு மாமா கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அன்பான மேலாண் சகோதரர்களே, இப்படி வயசு போனாலும் இன்றைக்கு பிரச்சனை முடியாத எத்தனையோ குடும்பங்கள் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம். இதனால தான் இதா நதர இலைஹா, கண் பார்த்து என்ன செய்யணும், உள்ளத்துக்கு சந்தோஷம் வரணும். இதுதான் மிகப்பெரிய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால இந்த அடிப்படையில நாங்களும் எங்களுடைய வாழ்க்கைய எப்ப பார்த்தா சந்தோஷம் வரும், தீன் இருக்கணும், தீன் இருக்கணும். அப்பதான் என்ன செய்யும், அப்பதான் சந்தோஷம் வரும். அப்பதான் என்ன செய்வா, எங்களுக்கு கட்டுப்படுவா. அப்பதான் நாங்க இல்லாத நேரத்திலையும் அவள் பத்தினியாக இருப்பாள் என்பது தான் இந்த தீனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால நாங்கள் அனைவரும் இங்க வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை எல்லாம் கல்யாணம் முடிக்க வைக்கிறவங்க, முடிச்சவங்க, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. இந்த நிக்காஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக. இந்த தம்பதியினர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான தம்பதியினராக ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.